சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 19/7/2025 சனிக்கிழமை, ஆடி மாதம் 3ஆம் நாள், நவமி திதி இன்று மதியம் 2:42 வரை. அதன் பிறகு தசமி திதி. பரணி நட்சத்திரம் இன்று நள்ளிரவு 12:37 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் ஆகிய செவ்வாயின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கோ இது உன்னத நாளாக இது அமையும். அதைப் போலவே மேற்கண்ட 3 நட்சத்திரக்காரர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்களை அடையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான கிரகங்கள் நல்ல அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக தாங்க இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஐயா, 12ல் சனி இருக்கே, ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி 7.5 சனி வந்துருச்சேன்னு பார்த்தா, உண்மையை சொல்லப்போனால் 12ஆம் இடத்துல இருக்கிற சனி பெரிய கெடுதல்களை நிச்சயமாக கொடுக்க போகிறதில்ல. செலவுகளை கொடுப்பார். அந்த செலவுகளை கொடுத்தாலும் கூட அதற்கேற்றாற் போல வருமானங்களும் கண்டிப்பாக இருக்கும். லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறது. உங்களுடைய ஒரு ராசிநாதனே 5ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய அதிர்ஷ்டஸ்தானத்தில் இருக்கிறதுன்ட்டு இன்றைக்கும் இந்த வாரமும் பெரிய அளவில் நல்லதாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் முழுவதுமாகவே கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல இருக்குதுங்க. 2ல் சுக்கிரன் இருப்பதன் மூலமாக பணவரவு, தொழில், வேலை போன்ற அமைப்புகளில் எந்த விதத்திலையும் தடைப்படாது. இந்த வாரம் முழுவதும் அலுவலகம் போன்ற அமைப்புகளில் மிகச்சிறந்த நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு பதவி உயர்வு, இடமாறுதல் கேட்டிருந்தபடியே கிடைக்கக்கூடிய நல்ல தன்மை என மேஷராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைய பருவத்தினருக்கு வாழ்க்கை துணை யார் என்பது தெரிய வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் கண்டிப்பாக அமையும். அடுத்த மாதம் தான் ஆவணி மாதம் வந்துடுது. ஆவணி மாதத்திலேயே இதுவரைக்கும் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு யார் கணவன் யார் மனைவி என்பது அப்படியே தெரிந்துவிடக்கூடிய ஒரு உறுதி பண்ணுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, நிச்சயார்த்தம் பண்ணுறது என்கின்ற மாதிரியாக இந்த வருடத்தின் இறுதியிலேயே இதுவரைக்கும் திருமணம் தடங்கலாகி போன இளைய பருவத்தினருக்கு நடக்கக்கூடிய தன்மை. சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாடு, வெளிமாநிலம்னு தூர இடங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இன்னும் ஒரு மாதத்திற்குள் வரக்கூடிய நல்ல வாய்ப்புகள்லாம் இப்போது இருக்குதுங்க. வெளியில் போய் தான் பிழைக்கணும், வெளி மாநிலத்தில் போய் படிக்கணும், வெளி மாநிலத்தில் போய் வேலை செய்யணும், அல்லது தூர இடங்கள்னு சொல்லப்படக்கூடிய அமெரிக்கா, ஐரோப்பா அந்த மாதிரியான இடங்களில் போய் செட்டில் ஆகணுன்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு இந்த பாஸ்போர்ட், விசா அல்லது இந்த பெற்றவர்கள் அனுமதி கொடுக்காது. தனியாக அவங்களை அனுப்புறதுக்கு பெரியவங்க அப்படியே பயந்துக்கிட்டு இருந்த சூழ்நிலைகள்லாம் இப்போது கண்டிப்பாக இளைய பருவத்தினராக இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு மாறக்கூடிய நல்ல அமைப்புகள் இருக்குங்க. அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. கொஞ்சம் கோபம் வந்தாலும் கூட மற்றவர்களை பொறுத்து போகக்கூடிய மனப்பான்மையும் இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வரும். எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய, சந்தோஷமான ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகத்தாங்க அமைஞ்சிருக்கு மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் ராசியிலேயே இருக்க 2ல் குரு, 11ல் சனி என்கின்ற அட்டகாசமான கோட்சார நிலைமைகள் இப்போது இருக்குதுங்க. அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல எல்லாம் நிறைவாக கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வெற்றி கிடைக்கும். கடன் தொல்லைகள் தீரக்கூடிய அமைப்புகள், இதுவரைக்கும் இருந்து வந்த ஆரோக்கிய குறைவுகள் விலகக்கூடிய ஒரு நிலைமை. இதில் கடனாகி போச்சு, அதில் கடனாகி போச்சு, ஹவுசிங் லோன் பாட்டுக்கு நீண்டுக்கிட்டே போகுது, அல்லது வண்டி வாங்கினேன், இதில் வாங்கினேன், அப்படி ஒரு நிலை முடித்தேன், அல்லது வீண் விரயமாக கூட அப்பா அம்மா செலவுகளில் கொஞ்சம் கடன் வாங்க வேண்டியிருந்தது என்கின்ற மாதிரியாக ஏதோ ஒரு பிரச்சனைக்காக கடன் வாங்கி இன்னும் கொஞ்சம் தொல்லைகளை அனுபவித்து கொண்டிருக்கின்ற அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் கடன் தொல்லைகள் தீரக்கூடிய அளவிற்கு. கடன் தீரணும்னா என்னங்க, வருமானம் வரணும், காசு பணத்தை கண்ணால் பார்க்கணும் இல்லையா, அந்த அமைப்புகள் இன்று முதல் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு 50-60 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு உடம்புக்கு அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ என்கின்ற சூழல்கள்லாம் எப்படியும் இல்லைங்க, நீங்கள் நல்லா தான் இருப்பீங்கன்ற மாதிரியான மனோதைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் டாக்டர் கூட அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, நல்லா தாங்க இருக்கிறீங்க, நீங்கள் இந்த இதை செய்தாலே போரும் என்கின்ற மாதிரியாக ஆறுதல் சொல்லி அனுப்பக்கூடிய அருமையான நாளாக இந்த வாரம் முழுவதுமே இந்த பலன்கள் நடக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு மதிப்பு மரியாதை
மரியாதை கூடக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. எந்த இடத்துலையாவது பேரை கெடுத்திருந்தீங்கன்னா ஒரு வேலையிலையோ தொழிலையோ இதெல்லாம் இவரால் செய்ய முடியாதுமா, இது அவருக்கு இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் தன்னுடைய திறமையை நிரூபிக்க முடியாமல் இருந்து கொண்டிருந்த அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இப்போது நல்ல வாய்ப்புகள் கிடைச்சு, அடாடா இவரா இப்படி செஞ்சார் என்கின்ற அளவிற்கு உங்களை பற்றி பிறர் கொஞ்சம் நல்ல விதமாக நினைக்கக்கூடிய, இவர்கிட்ட இவ்வளவு திறமைகளை ஒளிச்சு வச்சிருந்திருக்கிறாரே எப்படி நமக்கு தெரியாமல் போச்சு என்கின்ற மாதிரி அடுத்தவர்களின் முன்னால் ஒரு இமேஜ் கூடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இந்த வாரத்திலேயே குடும்பம், வேலை, தொழில் அமைப்புகளில் மிகப்பெரிய சாதனைகளை செய்யக்கூடிய அமைப்பும் ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு. குடும்பத்திலேயே இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் கொஞ்சம் விலகும். வாய்ப்புகள் கிடைக்காதவர்கள் அனைவருக்குமே நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை. கணவன் மனைவி உறவு கொஞ்சம் சிறப்பாக ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காமல் பிரிந்தெல்லாம் போக வேண்டாம், ஓரளவிற்கு ஒட்டுமொத்த குடும்பமாக ஒன்றாகவே இணைந்திருப்பதன் மூலமாக நல்லவைகள் நடக்கும் என்கின்ற நம்பிக்கை என ரிஷபராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல வேலை, தொழில், குடும்பம் எல்லாத்திலையுமே கொஞ்சம் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். சுப நாளாகவே, ஆரம்ப நாளாகவே அமைந்திருக்கிறது இன்றைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு 9ஆம் அதிபதியான சனி பகவான் இப்போது 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஓரளவிற்கு தர்ம கர்மாதிபதி யோகம் செயல்படக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஐயா, இந்த யோகம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில்துறை முன்னேற்றங்களை கொடுக்கும். செய்கிற வேலையில் ஒரு திருப்தி இருக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவைகள் கேட்டிருந்தீங்கன்னா இந்த மாதத்துலேயே அதை கிளியர் பண்ணக்கூடிய அளவு. ஒருத்தர் டேபிளில் வெயிட்டிங் இருக்குது, ஒரு ஆஃபீஸர் கையெழுத்து போடாமல் இருக்கிறார், அல்லது அவர் கையெழுத்து போட்டார்னா, முதலாளி மனசு வச்சார்னா, மேனேஜர் மனசு வச்சார்னா நமக்கு கொஞ்சம் இன்க்ரிமெண்ட்டு கிடைக்குங்க, அல்லது இதை விட இன்னொரு ப்ரொமோஷன் மாதிரி கிடைக்கும் என்கின்ற மாதிரியாக நீண்ட நாட்களாக இந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் நியாயமாக எனக்கு கிடைக்க வேண்டும், ஆனால் இன்னும் கிடைக்காமல் இருக்கிறது என்கின்ற மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அடுத்த வாரத்திலேருந்து இந்த மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த டேபிள்லேருந்து அந்த டேபிளுக்கு ஃபைல் போயிடுச்சுப்பா, கிட்டத்தட்ட அவர் பார்வைக்கு போயிடுச்சு, இனிமேல் கிடைச்சிடும் என்கின்ற திருப்தியான போக்குகள் இருக்கக்கூடிய, வேலை தொழில் நிம்மதி இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு மட்டும் கூடுதலான செலவுகள் இருக்கும். 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார் இல்லையா, பெண்கள் சம்பந்தப்பட்ட செலவுகள் இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு சுப செலவுகளாக உண்டு. அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல அம்மா, தாய், தங்கை, தாரம்னு சொல்லப்படக்கூடிய அக்கா தங்கச்சிகள்கிட்டையோ அல்லது மனைவி அல்லது தன்னுடைய பெற்ற மகள் மூலமாக ஏதேனும் ஒரு சுப செலவுகள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. சிலருக்கு குழந்தைகளுக்கு எதிர்காலத்திற்கு சேமிக்கிறேன் என்கின்ற தங்க நகை வாங்குதல் போன்றவைகள்லாம் இந்த வாரத்தில் கண்டிப்பாக இருக்கும். எதிலும் ஒரு திருப்திகள் இருக்கும். சிலருக்கு மட்டும் அடிக்கடி பயணங்கள் இருக்கும். தெற்கு நோக்கிய பயணம், சென்னையில் இருப்பவர் அப்படியே திருநெல்வேலிக்கு, தூத்துக்குடிக்கு போகிறது என்கின்ற மாதிரியாக தெற்கு நோக்கிய பயணங்கள் அந்த பயணத்தின் மூலமாக நல்லவைகள். பயணத்தோடைய கடைசியில் போனேன், அவரை போய் டக்குன்னு பார்த்தோன்னே ஒரு காரியம் முடிஞ்சது, வந்த வேலை கொஞ்சம் அலைச்சலாக இருந்தாலும் கூட திருப்தியாகத்தான் இருக்கிறது என்கின்ற மாதிரியாக எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 3ஆம் அதிபதியாகிய சூரியன் 2ஆம் இடத்தில் இருக்கிறனால தம்பி தங்கைகளின் மூலமாக பணவரவுகள் வரக்கூடிய அமைப்பு இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. கடந்த காலத்தில் தம்பி தங்கைகளுடைய வேலை தொழில் நன்றாக இல்லை என்கின்ற எண்ணத்தில் இருந்த அண்ணன் அக்கால்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களை பற்றிய ஒரு திருப்தியான ஒரு போக்கு இருக்கக்கூடிய சுப நாளாகவே இந்த நாள் அமையும். ராசிநாதன் இப்போது 2ஆம் இடத்தில் இருப்பதால் பேச்சு தொழில் என்று சொல்லப்படக்கூடிய புனிதமான ஆசிரிய பணி, அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய பணியான வழக்கறிஞர் துறை அல்லது தொலைபேசியில் பேசுறதன் மூலமாக எதையும் சாதிக்கக்கூடிய தன்மையில் இருக்கும் இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே நிறைவாக இருக்கக்கூடிய அருமையான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. மிதுன ராசிக்காரர்களில் பெரும்பாலானோருக்கு இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு தந்தை வழி உறவினர்கள்ட்ட கொஞ்சம் கசப்புகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இது இந்த ஒரு வாரத்திற்குள்ளே ஏதாவது ஒரு வகையில் பலனாக நடக்கும். அதாவது சித்தப்பா பெரியப்பான்னு சொல்கிறோம் இல்லையா, அல்லது அப்பா கூட பிறந்த அக்கா தங்கைகளை அத்தைன்னு கூப்பிடுவோம் இல்லையா, அந்த அத்தை வழி உறவினர்கள், சித்தப்பா பெரியப்பா அவர்கள் போன்ற இந்த பங்காளிகள் விஷயத்தில் ஏதாவது ஒரு மனக்கசப்பு, நம்ம இப்படி சொல்கிறோம் அவங்க அப்படி சொல்கிறாங்க, அல்லது அந்த சொத்தை பிச்சுக்கிறதுல இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்ட்டு என்னடா அது ஒரே குழப்பமாக இருக்கிறதே என்கின்ற குழப்பங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஆனாலும் மத்தியானம் ஒரு 3 மணிக்கு பிறகு அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம்னு ஓரளவுக்கு நீங்களே ஒரு மாதிரியான ஒரு முடிவை எடுத்து அதற்கேற்றாற் போல நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சுப நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க.
ராசிநாதன் இன்றைக்கு வலுவாக இருக்கிறார். அதை போலவே ராசியிலேயே சூரியன் இருப்பது, தனாதிபதி ராசியிலேயே வலுவாக இருப்பது மிகப்பெரிய ஒரு யோக பலன். இப்போது கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த ஃபவுண்டேஷன் சொல்லப்படக்கூடிய ஒரு அஸ்திவார அமைப்பு பெரும்பாலான இளைய பருவத்தினருக்கு நடந்து கொண்டிருக்கிறது. லாபாதிபதி லாபத்திலேயே இருப்பதால் தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாளை நிறைவாக சொல்லலாம். வேலை தொழில் அமைப்புகளில் கடந்த காலத்தில் எங்கே எப்படி சம்பாதிக்க முடியும், எது படித்தா நல்லாயிருக்கும், எந்த வேலைக்கு போனால் நல்லாயிருக்கும், எந்த தொழில் பண்ணால் நல்லா இருக்கும்ன்றதில் தெளிவில்லாமல் இருந்தவர்கள் ஒரு 2-3 வருடமாகவே வாழ்க்கையே திசை மாறி போயிடுச்சுங்க. குடும்பத்திலேயும் நல்லது நடக்கலை, வேலை தொழிலே நல்லா இல்லை, இன்னும் நான் செட்டில் ஆகலை என்கின்ற மாதிரியாக எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்கின்ற பயத்தில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே இந்த வாரத்திலிருந்தே மிக நிறைவான ஒரு அஸ்திவாரம் போடக்கூடிய அத்தனை அமைப்புகளும் வழிகாட்டக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. லாபாதிபதி வலுவாக இருக்கிறதுனால வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், தொழில் முனைவோர்கள் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் வியாபாரம் தொழிலில் இருந்து வந்த நஷ்டங்கள் விலகக்கூடிய தன்மை, போட்டியாளர்கள் அப்படியே ஒளியக்கூடிய அமைப்பு, அதாவது எல்லா நிலைமைகளையும் இனிமேல் உங்களை ஏற்றுக்கிட்டே இருந்தால் நம்ம பிழைக்க முடியாது என்பதை கடகராசிக்காரர்களுடைய எதிர்ப்பாளர்கள் உணர்ந்து உங்களை விட்டு விலகி போய் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமையும். குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கூட அப்படியே பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். நான் முன்னரே சொன்ன மாதிரி பங்காளிகளான உறவு ஒரு ரெஃப்ரெஷ் ஆகக்கூடிய தன்மைகள் இப்போது இருக்குது. ஒரு 3 வருஷமாகவே நல்லது நடக்கலைங்க, நான் ஒன்று சொன்னால் அவர் ஒன்று செய்கிறாரு, அவர் ஒன்று சொன்னாலும் அதை நம்ம ஏற்றுக்க முடியல என்கின்ற மாதிரியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போக முடியாத சூழ்நிலையில் இருந்து வந்து கொண்டிருந்த கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே கொஞ்சம் மனமாற்றங்கள் ஏற்பட்டு வெற்றி உங்களுக்கு இனிமேல் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்பதில் உறுதிகள் கிடைக்கக்கூடிய எல்லா நன்மைகளும் கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி என்கின்ற 8ஆம் இடத்து சனி செயல்பட்டாலும் கூட 11ஆம் இடம் வெற்றியை குறிக்கக்கூடிய இடத்துல குரு பகவான் இருப்பது மிகப்பெரிய ஒரு யோக பலன். உண்மையிலேயே கோச்சார வேதி என்கின்ற அமைப்பு இப்போது இன்னும் ஒரு 1.5 ஆண்டு காலத்திற்கு இருப்பதால் அஷ்டமச்சனி சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய தொல்லைகளை கொடுக்காது என்கிறதாங்க உண்மை. 11ஆம் இடத்துல குரு இருந்து 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை பார்ப்பது, 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது, இன்னும் சில தினங்களில் சுக்கிரனே 11ஆம் இடத்திற்கு மாறுவது என்பது போன்ற சாதகமான அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாகத்தான் இந்த நாள் எல்லோருக்குமே அமைந்திருக்கிறது. தொழில்துறை முன்னேற்றங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். சிலருக்கு பட்டம் பதவி போன்ற அமைப்புகள் தெரியக்கூடிய, அடையாளம் காட்டப்படக்கூடிய, எந்த திசையில் போனால் உயர் பதவி கிடைக்கும், யார் எந்த அறிமுகம் கிடைத்தால் எந்த ஒரு இடத்துல நம்முடைய முன்னிலை அமைப்புகள் அப்படியே தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்கிற மாதிரியான சில நல்ல ஆலோசனைகள் பெரியவர்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 11ஆம் இடம் எப்போவுமே எதிலையுமே ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய இடம். அப்போ 11ஆம் இடத்துல இன்னும் சில மாதங்களுக்கு குரு பகவான் சிம்மராசிக்காரர்களுக்கு வலிமையாகவே இருக்கிறார். உங்களை எதிரிகள் கொஞ்சம் அசைத்து பார்ப்பதை போல தோன்றினாலும் கூட கடைசியில் இறுதி அமைப்புகளாக வெற்றி எப்போதுமே சிம்மராசிக்காரர்களுக்கு என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 60 வயதுக்கு மேற்பட்ட சிம்மராசிக்காரர்களுக்கு ஆரோக்கிய குறைவு என்கின்ற தொல்லைகள் இல்லாத வண்ணம் எல்லா நிலைமைகள்லையும் உங்ககிட்டயே கொஞ்சம் மனக்கட்டுப்பாடு இருக்கக்கூடிய சூழல், உடல் நலம் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு என பெரும்பாலான சிம்மராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய யோக சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. என்ன ராசியில் செவ்வாய் இன்னும் சில நாட்களுக்கு நீடிப்பார் என்பதால் டக்குன்னு கொஞ்சம் கோவப்படுவீங்க. ஏன்னா பொதுவாகவே சிம்மராசிக்காரர்கள் நேர்மையை விரும்புகிறவங்களாக இருப்பீங்க. உங்களுக்கு இந்த பின்னாடி குத்துறது, முதுகுக்கு பின்னாடி பேசுறதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஒருத்தரை பிடிக்குதுனாலும் பிடிக்கலனாலும் நேருக்கு நேராக அவர் முகத்துக்கு நேராக நீங்கள் இப்படி பண்ணுறது நல்லா இல்லைங்க அப்படின்னு சொல்லிவிடக்கூடிய அத்தனை பேருக்குமே இப்போது குடும்ப சூழல்களாக இருக்கட்டும், வெளிவட்டார அமைப்புகளாக இருக்கட்டும், நீங்கள் விரும்பாத ஒன்றை மற்றவங்க செஞ்சு என்னங்க நீங்களே போய் இப்படி செஞ்சிட்டீங்களே என்கின்ற மாதிரியாக கோபம் வரக்கூடிய சூழல்கள் இருப்பதால் எதிலும் வார்த்தைகளில் மட்டும் இப்போ கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய அவசியம். சிம்மராசிக்காரர்கள் அவரவருடைய வயதிற்கேற்றார் போல இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. மாணவ கண்மணிகள் எல்லாருக்குமே கொஞ்சம் கவனம் சிதறும் என்பது தான் உண்மை. அஷ்டமச்சனி நடக்கும்போது படிப்பை தவிர மற்ற எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஆகவே மாணவர்கள் மட்டும் கொஞ்சம் படிப்பில் அக்கறை காட்ட வேண்டிய நாளாக வரப்போகின்ற நாட்கள் இதுபோலவே இருக்கும் என்பதாக அமைந்திருக்கிறது இன்று சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல யோகாதிபதியான சனி பகவான் அமர்ந்து ராசியை பார்த்திருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும்.
சனி வந்து கண்டகச்சனியாக இருந்தாலும் கூட மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் இருக்கிறார். 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது மிகப்பெரிய யோக பலம். அதை போலவே ராசிநாதன் 11ஆம் இடத்துல தன்னுடைய மிகப்பெரிய நண்பரான சூரியனோடு இணைந்திருப்பது அதை விட ஒரு பெரிய அமைப்பு. உண்மையை சொல்லப்போனால் இப்போ நீங்கள் கொஞ்சம் பிடிவாதக்காரங்களாக மாறிக்கிட்டே வரீங்க கடந்த சில மாதங்கள்ல இருந்தே, அப்படிங்கிறதான் உண்மை. இது வரைக்குமே கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக எதையும் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மையில் இருந்த கன்னிராசிக்காரர்கள் இப்போது நான் பிடித்த முயலுக்கு 2.25 காலு தான் அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் சுகராகவே பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனாலும் எல்லா நிலைகளிலையும் லாபத்தை வெற்றியை தரக்கூடிய 11ஆம் பாவகத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்திருப்பது என்பது இறுதி வெற்றி உங்களுக்கு தான் அப்படிங்கிறத காட்டுது. வியாபார பெருமக்களுக்கு நல்ல லாபம் உள்ள ஒரு அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கிறது. ராசிநாதன் வலுவாக இருக்கக்கூடிய இந்த தன்மை இதுவரைக்குமே என்னென்ன விஷயத்தில் தோல்வி வந்துருச்சு, இதில் கொஞ்சம் விரயம் வந்துருச்சு, இதில் கொஞ்சம் அகலக்கால் வச்சுட்டே நஷ்டம் வந்துருச்சு என்கின்ற அமைப்பில் இருந்தவர்களுக்கு இனிமேல் லாபம் மட்டுமே வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. கன்னிக்கு பெரிய சோதனைகள்லாம் இப்போது எதுவுமே கிடையாதுங்க. அதிலும் குறிப்பாக 10ஆம் இடம் இப்போது குருவின் ஆளுமையில் மிகப்பெரிய நல்ல அமைப்பில் இருக்கிறனால வேலையே போனாலும் தொழில் செய்யலாம் என்கின்ற மனமாற்றம் சில கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது வரும். ஆகவே வேலை கிடைக்காமல் போய்விடுமோ என்கின்ற பயத்தை விட்டுவிட்டு வேலை கிடைத்தாலும் பரவாயில்லை அல்லது தொழிலையும் ஆரம்பிக்கலாம் என்கின்ற ஒரு நல்லவைகள் நல்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இப்போது கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு. சிலருக்கு மட்டும் வடக்கு நோக்கிய பயணங்கள் ஏற்படும். பொதுவாகவே புதன் வந்து நீர் ராசிகளில் இருந்தாலே வடக்கு திசையை நோக்கி பயணங்களை கொடுப்பாரு அல்லது வடக்கிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. இளைய பருவத்தினருக்கு இன்டர்வியூ போகிறதுக்காக ஹைதராபாத், பெங்களூர் இந்த மாதிரியான ஊர்களுக்கு போகிறதுக்காக இன்டர்வியூக்காக செலெக்ஷனுக்காக வெளியூருக்கு போக வேண்டிய அமைப்புகள் இந்த வாரத்தில் உண்டு. அப்படி போகிறதன் மூலமாக சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்கும். எதிலும் ஒரு வெற்றி இருக்கக்கூடிய, குறிப்பாக கன்னிராசிக்கார பெண்களுக்கு கணவர் குழந்தைகளின் பேரில் இருந்து வந்த மன அழுத்தங்கள் விலகக்கூடிய அமைப்பு இந்த வாரத்திலேயே நிச்சயமாக உண்டு. எதிலும் ஒரு நிறைவு இருக்கக்கூடிய அருமையான யோக மாற்றங்கள் நிறைந்த நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு பாபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சனியும் கேதுவும் 6, 11ஆம் இடங்களில் இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பொதுவாகவே சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கிறதுன்றது 30 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு அபூர்வமான நல்ல அமைப்பு. அதே மாதிரி கேது 11ஆம் இடத்தில் இருக்கிறதுன்றது 18 வருஷங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே பெரும்பாலான ராஜ கிரகங்கள் இப்போது அப்படியே துலாம் ராசிக்காரர்களுக்கு வலிமையாக இன்னும் ஒரு 1 வருஷம் 2 வருஷத்துக்கு கோச்சார ரீதியாக நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது இருக்குது. கடந்த காலத்தில் எதிலெல்லாம் பாதிக்கப்பட்டீங்களோ, வயதிற்கேற்றார் போல படிப்பு முழுசாக முடியலை, வேலை சரியாக கிடைக்கல, கல்யாணம்னா ஆகவே இல்லை, எல்லாமே இருக்குது, கல்யாணம் மட்டும் தள்ளி தள்ளி போகுது, அல்லது நமக்கு பிடிச்ச மாதிரியான கணவன் மனைவி இந்த அமைப்புகள் நமக்கு நடக்கலை, அல்லது ஏற்கனவே ஒரு காதல் இருந்தது அது தோல்வியாகி போச்சு, திரும்ப அந்த காதல் வருமா அல்லது வேறொரு காதல் திருமணம் தான் நடக்குமா என்கின்ற அமைப்பில் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி குடும்ப அமைப்புகள் இப்படியே நீடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கக்கூடிய இளம் பருவத்தினர் அனைவருக்குமே நல்ல மாற்றங்கள் இன்றிலிருந்து இந்த வாரத்திலிருந்தே கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெரியவங்க எல்லாருக்குமே ஒரு 20, 40, 50 வயசு தாண்டின பெரியவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள். வாழ்க்கையில் நம்ம என்ன தேவைன்னு நினைப்போம், ஒரு வீடு வேணும், வாகனம் வேணும், குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு வேணும், கணவன் மனைவியை ஒருத்தர் சரியாக புரிஞ்சுக்கணும் என்கின்ற மாதிரியாக 40, 50 வயது கடந்தவர்களுக்கு வேலை தொழில் அமைப்புகள் நிரந்தரமாக இருக்கக்கூடிய சூழல். ஒரு வருஷத்திற்குள்ளேயே லைஃப்பில் என்ன தேவையோ அதை நம்ம செட்டில் ஆகிடுவோம், வீடை கட்டிடலாம், ஒரு நிலையில் இது வரைக்குமே இருந்த குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து வச்சிடலாம். சொந்த ஊர் சார்ந்த விஷயங்களில் இது வரைக்கும் பங்கு பிரிக்கப்படாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் அல்லது பங்காளி அங்காளி விஷயங்கள் இந்த மாதிரியான சோதனைகள் இருக்குது. குடும்பத்தில் கூட அண்ணன் தம்பி பிரச்சனைகள் இருக்குது. இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் நல்ல விதமாக தீர்த்து வைக்க முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை வரக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 9ஆம் இடத்துல குரு இருந்து ராசியை பார்க்குறாரு இல்லையா, மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் சற்று உயரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக வயதிற்கேற்றார் போல எல்லா துலா ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டுங்க. நீங்கள் இருக்கின்ற இடங்கள்லேயே சில வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சி அந்த வாய்ப்புகளின் மூலமாக உங்களுடைய கௌரவம் உயரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். எல்லாம் நலமாக நன்றாக இருக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாளுங்க. துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அவங்கவுங்க வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய புத்திரஸ்தானத்தில் சனி இருந்தாலும் கூட ராசியை சுபகிரகமான சுக்கிரன் வலுத்து பார்ப்பது என்பது பெரிய கொடுப்பினையான ஒரு அமைப்பு. சிலருக்கு மட்டும் பாருங்கள், அதிர்ஷ்டம் தள்ளி தள்ளி போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஒரு விஷயம் நடக்கும்னு நினச்சேன், முடிஞ்சிரும்னு நினச்சேன், கையில் பணம் வந்துடும் நினச்சேன், கடைசி நேரத்தில் போய் எல்லாம் முடிகிற நேரத்தில் போய் இந்த மாதிரியான ஒரு நந்தி மாதிரி ஒரு விஷயம் அப்படியே வந்து தடுத்துக்கிட்டு நிற்கிது. சரியாக இல்லை, கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டலை என்கின்ற மாதிரியான சூழல்கள் இப்போது விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு. சிலருக்கு இப்போது 8, 12ஆம் இடங்கள் கூடுதல் சுபத்துவம். 8ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்க்கிறார். தூர இடங்களில் அல்லது அடிக்கடி பயணம் போகக்கூடிய அமைப்புகளின் மூலமாக காசு பணம் வரக்கூடிய அமைப்பு இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குது. மாணவ கண்மணிகளுக்கு கொஞ்சம் நல்ல காலம்தான். தூர இடத்துல போய் படிக்கணும், பெங்களூருக்கு போகணும், ஹைதராபாத்துக்கு போகணும், அந்த காலேஜில் தான் போய் சேரணும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் உங்களை எப்படி பிரியணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற, மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற அப்பா அம்மாவை சமாதானப்படுத்தி வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் கல்வி பெறுவதற்கு அருமையான வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு, முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற இடங்களிலேயே நல்லவைகள் நடக்கக்கூடிய வேலை தொழில் அமைப்புகள் மிக நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையுங்க. நண்பர்களுக்குடைய கொஞ்சம் ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்புகள். கடந்த காலத்தில் எந்த நண்பன் நமக்கு உதவி செய்வான், எந்த நண்பன் நம்மளை வந்து கண்டும் கண்டுக்காதமாக போவான் என்கின்றதில் ஒரு தெளிவான விழிப்புணர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. இளைய பருவத்தினருக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50 வயது கடந்தவர்களுக்கு பிள்ளைகளால் ஏதாவது ஒரு தொல்லைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளை படிக்கத்தான் செய்தா அல்லது படிக்கத்தான் போதா, வேலைக்கு போகிற பிள்ளை இப்படித்தானா, அல்லது கண்காணாத இடத்துல இருக்கக்கூடிய பிள்ளை நன்றாகத்தான் இருக்கிறாரா, நமக்கு தெரியக்கூடாதுன்னு சில விஷயங்களை மறைக்கிறாரா என்கின்ற மாதிரியாக அவரவருடைய பிறந்த ஜாதக தசாபக்தி அமைப்புகளை கேட்டார் போல பிள்ளைகளை பற்றிய கொஞ்சம் குழப்பங்கள். அதாவது இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா, சொல்கிறத இவங்க கேட்க மாட்டேன்றாங்களே, தோளுக்கு மிஞ்சிட்டா தோல்ன்றாங்களே, இந்த மாதிரியான சில விஷயங்களில் கொஞ்சம் மன வருத்தங்கள் இருந்தாலும் கூட இன்றைக்கு மாலை 5 மணிக்கு பிறகு மாறக்கூடிய சில நிலைகளின் மூலமாக நல்ல தகவல்கள் அவர்களிடமிருந்து வரக்கூடிய, சிலர் சம்மதமே தெரிவிக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்களில் பெரும்பாலானோருக்கு வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி என்கின்ற நிலைமையில் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார் என்பது தாங்க யதார்த்தம். அதுலேயும் உங்களுடைய ராசிநாதன் இப்போது ராசியை பார்த்து கொண்டிருப்பது ஒரு சிறப்பான ஒன்று. யார் எப்படிப்பட்ட ஒரு தீங்கை உங்களுக்கு செய்ய நினைச்சாலும் கூட அதை சமாளிக்கக்கூடிய விதமாக சுபர் இன்றைக்கு ராசியை தொடர்பு கொண்டிருப்பது என்பது பெரிய ஒரு பாதுகாப்பாக இப்போது அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் இருக்கும். 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது எதிர்ப்புகள் நம்மளை விட்டு கைமீறி விடுமோ என்பதை சில தனுசு ராசிக்காரர்கள் பயப்படுகின்ற ஒரு சூழலை உருவாக்கினாலும் கூட இன்னும் ஒரு 4 நாளோ 5 நாளோ தான் சுக்கிரன் அப்படியே மாறணும்னு ராசி இன்னும் கொஞ்சம் 2 சுவர்களின் மூலமாக வலுப்பெறுகிறது இல்லையா. எதையும் சமாளிக்கக்கூடிய வல்லமை, ஒரு புதிய உத்வேகம், ஒரு புதிய புத்துணர்ச்சி, உடம்புக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் ஒரு 10 வருஷம் குறைஞ்சாற் போல ஒரு உற்சாக இளமை உணர்ச்சிகள் வரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல ஆரம்ப நாளாக இந்த நாள் தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. பெரிய கஷ்டங்கள் கண்டிப்பாக எதிலையும் இருக்காது. முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது முழுவதுமாகவே உண்டு. ஆகவே தனுசு ராசிக்காரர்கள் வயதிற்கேற்றாற் போல என்னென்ன முயற்சிகள் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்களோ அது இன்னும் 1.25 வருஷத்திற்குள்ள ராகு அந்த இடத்துல இருந்து மாறுறதுக்குள்ள பெரிய நன்மைகளை கண்டிப்பாக கொடுத்துட்டு போவார். இதில் சிலருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்புகள் இருக்கும். உங்களை விட அந்நிய மத இன மொழி பேசுகின்ற ஒருவரின் மூலமாக லாபங்கள் இப்போ இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. இளைய பருவத்தினருக்கு திருமண விஷயங்கள் ரொம்ப ஸ்பீடாகவே இப்போ கைகூடி வரும். ஆவணி மாதத்திலிருந்து அடுத்த பங்குனி மாதத்திற்குள்ள, அதாவது அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதத்திற்குள்ள கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய எல்லா நிலைமைகளும் இப்போது தனுசு ராசிக்கார இளைய பருவத்தினருக்கு ஏற்படுகிறது. தனுசுவினருக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய சுப நாளாக அமைந்திருக்கிறது இன்று. மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையுங்க.
பொதுவாகவே ஏழரை சனி முடிந்ததற்கு பிறகு ஒரு சில மாதங்களுக்குள்ள வாழ்க்கையில் ஒரு யதார்த்தமான முன்னேற்றமான ஒரு அமைப்பிற்கு அந்தந்த ராசிக்காரர்கள் வருவார்கள். அது இப்போது மெதுமெதுவாக மகர ராசிக்காரர்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. எங்கெங்க போங்கங்க, ஒரு 5-6 வருஷமாக இருந்த கஷ்டம் இன்னும் தீரவே இல்லையங்க, அப்படியே தானே நிலைமை நீடிக்குது, பெரிய அளவில் ஒன்றும் முன்னேற்றங்கள் இல்லையே என்று எண்ணிக்கொண்டிருப்பவர்களுக்கு கூட இனிமேல் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கான படிப்படியான முன்னேற்றங்கள் மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கின்ற ஒரு முதன்மை நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்லலாம். 12ஆம் இடம் இப்போது அதீத சுபத்துவமாக 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 12ஆம் இடத்தை பார்க்கறனால ஓவர் செலவுகள் இப்போது கண்டிப்பாக சமாளிக்கவே முடியாத அளவிற்கு செலவுகள் இருக்குது. அப்புறம் எப்படிங்க சமாளிக்கிறீங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆமாம் சமாளிச்சிடறேன்ல, கடனை வாங்கலை, ஏதோ ஒரு பக்கம் வருமானம் வருது, ஏதோ ஒரு பக்கம் காசு வருது, செலவு பண்ணுறேன் என்கின்ற மாதிரியாக வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கிறது என்பது மாதிரியான சூழல்கள் உண்டாகக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. ராஜயோகாதிபதியாகிய சுக்கிரன் 5க்கும் 10க்கும் உடைய இவர் 5ஆம் இடத்திலே இருக்கிறாரு. இவர் 5ஆம் இடத்திலே இருக்கின்ற இந்த காலகட்டங்கள் முழுவதுமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பெண்வழி உறவுகளின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. மகர ராசிக்காரர்களில் பெரும்பாலானோருக்கு நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பித்து விட்ட ஒரு நாளாகவே இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இருக்காது. என்ன கொஞ்சம் நீங்கள் தான் கொஞ்சம் 8ஆம் இடத்தில் இருக்கின்ற செவ்வாய் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால டக்குன்னு துடுக்குத்தனமாக எதையாவது பேசி கேட்கக்கூடியவர்கள் மற்றவர்கள் சொந்தக்காரங்களாக இருக்கலாம், அல்லது கூட வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம், தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களாக இருக்கலாம். கொஞ்சம் உரிமையோடு பேசுகிறேன்னு சொல்லி எதையாவது டக்குப்புக்குன்னு எதையாவது வார்த்தையை சொல்லி அதன் மூலமாக அடுத்தவங்களை மனசு கஷ்டப்படக்கூடிய சில அமைப்புகள் இப்போது நடக்குது. அதனால் வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுமே தவிர உடல்நல பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்காது. கடன் தொல்லைகள் பெரிய அளவில் ஒரு வருத்தப்படக்கூடிய அளவிற்கு எதுவும் செய்யாது. இயல்பாக ஒரு தன்னம்பிக்கை இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு வந்திருக்கும். பரவாயில்லைங்க, நான் சமாளிச்சுக்குவேன், அந்த அளவுக்கு கஷ்டங்கள்லாம் இல்லை என்கின்ற தன்னைத்தானே நம்பக்கூடிய அளவிற்கு ஒரு புத்துணர்ச்சியோடு நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு சுப நாளாகவே அமைஞ்சிருக்கங்க. அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சனி பகவான் இப்போது குருவின் வீட்டில் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். ராசியை குரு பார்த்து கொண்டிருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு நல்ல உன்னதமான ஒரு அமைப்பு, எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்பு. கிட்டத்தட்ட 7-9 வருஷமாகவே உங்கள் ராசியை குரு பார்க்கல, இப்போ தான் ஒரு 2 மாதமாக உங்கள் ராசியை அவர் குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இந்த ராசியை குரு பார்ப்பது என்பது ஒரு 1000 யானைகள் நமக்கு பின்னாடி நின்று யானைப்படைக்கு பின்னாடி முன்னாடி நம்ம போய்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. ஆக எதிலும் எல்லாவற்றையும் சமாளித்து கொள்வோம், இனிமேல் நமக்கு கஷ்டம் வராதுன்ற ஒரு மன துணிவுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு தைரியம் தன்னம்பிக்கை வரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இதற்கு ஏற்றாற் போல உங்களுடைய ராஜயோகாதிபதி கிரகமான சுக்கிரனும் இப்போது 4ஆம் இடத்தில் இருக்கிறார். சுகஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறார் அப்படின்னாலே சுகம் சார்ந்த விஷயங்களில் உடல் சுகம், மனசுகம். மனசுக்கு நல்லா இருந்தால் தானங்க எல்லாமே ஒரு நல்ல விதமாக இருக்கும். அப்போ மனதுக்கு தைரியம் கொடுக்கக்கூடிய, மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சில சிறப்பு நிகழ்வுகள் இப்போது கண்டிப்பாக அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் உண்டு. இளைய பருவத்தினருக்கு சொல்லவே வேண்டாம். ஒரு 2-3 வருஷமாக பேரை கெடுத்துக்கிட்டு இருந்தீங்க. அப்பா அம்மாட்ட கூட ஒரு நல்ல பேர் கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. குடும்பத்திலேயே என்னையா சோம்பேறித்தனமாக இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு, வெயிட்டை விட்டு வெளியவே போக மாட்டேன்றாரு, எப்பவும் படுத்துக்கிட்டே இருக்கிறாருன்னு சொல்லி ஏகப்பட்ட ஒரு தொல்லைகளை அனுபவித்து விட்ட சதயம் நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், குறிப்பாக அவிட்டத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுமே இப்போது வெளியே வந்து சாதிப்பேன் என்கின்ற அமைப்பிற்கு ஒரு தன்னம்பிக்கையாக வெளியே வந்துட்டீங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வேலை இன்னுமே சரியாக கிடைக்கும், தொழில் இன்னுமே நல்லா நடக்கும். வியாபார பெருமக்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் இப்போது இருக்காது. இந்த வாரத்திலேயே புதிய நட்புகள், புதிய உறவுகள் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஏற்கனவே ஆணால பெண்ணுக்கும் பெண்ணால ஆணுக்கும் இருந்து வந்த மன அழுத்தங்கள் இந்த வாரத்திலிருந்தே கும்பராசிக்காரர்களுக்கு அப்படியே படிப்படியாக விலகும். தூரத்தில் ஒளி தெரிகிறது பார் என்கின்ற அளவில் இப்போவுமே இருட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒளி தெரிஞ்சால் கொஞ்சம் பளிச்சுன்னு கண்ணுக்கு தெரியும் போது ஒரு தன்னம்பிக்கை வரும் இல்லையா, அந்த மாதிரியான சில விஷயங்கள் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு இன்றிலிருந்தே ஆரம்பிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. எல்லா நிலைமைகளிலையும் கும்பராசிக்காரர்களுக்கு பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கும். கடன் தொல்லைகள் அப்படியே படிப்படியாக விலகும் என்கின்ற அளவிற்கு கண்ணுக்கு தெரிந்து வருமானம் வரக்கூடிய சூழல். ஸ்ட்ராங் ஆகிட்டோம், ஸ்டெடி ஆகிட்டோம், இந்த இடத்துலையே பிடிச்சிக்கிட்டோம்னா அப்படியே நம்ம வாழ்க்கை நல்ல விதமாகவே போயிடும் என்கின்ற மற்றவர்களை நம்ப தேவையில்லாமல் தன்னுடைய சொந்த காலில் கும்பராசிக்காரர்கள் நிற்கக்கூடிய அளவிற்கு ஒரு சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அருமையான முன்னேற்றமுள்ள யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க. கும்பத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு.
மீனராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சனி பகவான் அமர்ந்து ஜென்மச்சனி காலமாக இந்த காலம் அமைஞ்சிருக்குங்க. அதுலேயும் குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரத்து மேலே இப்போ சனி போய்கிட்டு இருக்கிறாரு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் குழப்பமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். என்னன்னே தெரியாத ஒரு மன அழுத்தம், மனக்கலக்கம், ஏதோ தப்பாக நடந்துருமோ, இது இப்படி ஆகிடுமோ, அது அப்படி ஆகிடுமோ, அது கிடைக்காம போயிடுமோ, இது கிடைக்காம போயிடுமோ, வாழ்க்கையில் நம்ம மட்டும் கொஞ்சம் பின்னால் போயிடுவோமோ என்கின்ற மாதிரியாக ஏதோ ஒன்று தவறாக நடந்து விடுமோ என்கின்ற, ஆனால் ஒன்றும் நடந்துராதுன்றது அப்புறம். சனி எப்போவுமே பயமுறுத்தி தான் பார்ப்பார் மீனராசிக்காரங்களை தவிர கண்டிப்பாக அடிக்க மாட்டார் என்பது தான் உண்மை. ஆகவே மனக்கலக்கத்தை அப்படியே துறந்து விட்டு தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஆனாலும் ஒன்று, சில நேரங்களில் நம்மளே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லையா? நடக்கிறது என்ன வேணால் நடக்குது. நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியுது ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியுது. நம்ம ஏன் அந்த பிரச்சனை இருக்கிற இடத்துல போய் மாட்டிக்குவானே என்கின்ற மாதிரியாக முன்னெச்சரிக்கை உணர்வோடும் அந்த அமைப்புகளோடும் இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவின் தயவால் இப்போது கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொழில் வேலை அமைப்புகளில் நிச்சயமாக எந்த கஷ்டமும் இருக்காதுங்க. தர்மகர்மாதிபதி யோகம் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கிறது. 10 குடையவர் 10ஐ பார்த்து, 9 குடையவர் 9ஐ பார்த்து தொழில் வேலை அமைப்புகளில் கண்டிப்பாக சிக்கல்கள் இருக்காது. கூடுதலாக வேலை பல இருக்கும், சிலருக்கு ஏமாற்றங்கள் இருக்கும். நான் தான் வேலை செய்கிறேன், இந்த ஆள் பேர் எடுத்துகிட்டு போகிறாரு, அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் அங்கீகாரம், ரெகக்னேஷன் சொல்கிறோம் இல்லையா, நம்ம வேலை செஞ்சு இன்னொருத்தர் பேர் எடுப்பார், நமக்கு அந்த அங்கீகாரம் இல்லாத தன்மைகள்லாம் இருக்கும். ஆனாலும் இதையும் மீறி தன்னுடைய புத்திசாலித்தனத்தின் மூலமாக எல்லாவற்றையும் சாதுரியமாகவே சமாளிக்கக்கூடிய அமைப்பு கொண்டவர்கள் மீனராசிக்காரர்கள் என்பதால் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் இருக்குதுங்க. சிலருக்கு தூர இடங்களுக்கு நகரக்கூடிய அமைப்பு, வேலை மாற்றம், தொழில் மாற்றம், குடும்பத்தை விட்டு பிரிந்து போய் படிக்கக்கூடிய, வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போதிலிருந்தே மீனராசிக்காரர்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். உதாரணமாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பலன் இப்போது அப்படியே முழுக்க முழுக்க பொருந்தக்கூடியதாக இருக்கும். வெளிநாட்டில், வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்கின்ற நாடுகளில் இங்கே தான் இருப்போமா அல்லது வேற எங்கேயாவது மாறுவோமா என்கின்ற ஒரு கன்ஃபியூசிங் மைண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரியான ஒரு குழப்ப அமைப்புகள் இப்போது 50 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு உண்டு. ஆனால் 50 வயசுக்கு மேற்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்காதுங்க. அவங்களுக்கு வழக்கம் போல் ஏதேனும் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக மாற்றங்கள் நிறைந்த நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க மீனராசிக்காரர்களில் பெரும்பாலானோருக்கு இன்றைக்கு. நம்முடைய வாழ்க்கையே பணம் தான் அப்படிங்கிறத பெரும்பாலர் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைன்னா கூட பணம் இருப்பவர்களுக்கு ஒரு மாதிரியான சொகுசு வசதிகள் கிடைக்கின்றன. பணம் இல்லாதவருக்கு எதையும் நிறைவேற்றி பண்ண முடியாத ஒரு சூழல்கள் இருக்கின்ற நிலைமையில் சிலருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பணத்தின் மீது பெரிய ஒரு பற்று இல்லாத, ஒரு ஆசைன்னு சொல்ல மாட்டேன், பணத்தை மதிக்காதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஐயா என்ன இருந்தாலும் போகிறேங்க, எனக்கு தேவை 2 இட்லிங்க, அவ்வளோதாங்க, காலையில் ஒரு 2 இட்லி சாப்பிட போகிறேன், மத்தியானம் இவ்வளோண்டு சோறு சாப்பிட போகிறேன், இவ்வளோ பணத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? நான் என் வேலையில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன், என்னுடைய டியூட்டியில் நான் கொஞ்சம் கவனமாக இருப்பேன், நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், நேர்மையாக இருப்பேன். நீங்கள் பணத்தை கொடுத்து என்னை விலைக்கு வாங்கிவிட முடியாது என்கின்ற அமைப்பில் பணத்தின் மீது பற்று இல்லாமல் இருக்கக்கூடியவருடைய ஜாதகம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனி என்கின்ற ஒரு பாப கிரகம் மிகுந்த சுபத்துவமாகி ராசி லக்னத்தோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு இந்த பற்றற்ற தன்மை கண்டிப்பாக வந்துடுங்க. பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கணும், அவருக்கு சேர்த்து வைக்கணும், எல்லாமே கரெக்டு தாங்க, நான் சேர்த்து வைப்பேன், ஆனால் முறைகேடான வழிகளில் நான் எதையும் சேர்த்து வைக்க மாட்டேன் என்கின்ற ஆசையற்ற ஒரு பொருளின் மீது, அந்த மதிப்பின் மீது ஒன்றும் ஒரு பற்று இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சுனாலே ஒருவருடைய ராசி லக்னத்தோடு சுபத்துவமான சனி தொடர்பு கொள்கிறான்னு அர்த்தங்க. இந்த சுபத்துவம் பாபத்துவம்னு நான் சொல்கிற இந்த 2 நிலைகளில் தான் ஒரு மாதிரியான இரு எதிர்த்துருவங்கள். ஒரே கிரகம் 2 வேலையும் செய்யும். கத்தி கழுத்தையை நறுக்கும், ஆப்பிளையை நறுக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, இது கழுத்தை நறுக்குதா ஆப்பிளை நறுக்குதான்றதை ஹேண்டில் பண்ணுறவர், கத்தியை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறவருடைய கை சம்பந்தப்பட்ட, அவருடைய மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா? அதே மாதிரி தாங்க சனி சுபத்துவம் இல்லாமல் பாபத்துவமாக, அதாவது இப்போ பாப கிரகங்களோடு தொடர்பு கொண்டு அவரே ஆட்சி உச்சமாக சுபர்களோடு தொடர்பு கொள்ளாமல் இருக்கின்ற நிலைமைகளில் ஒருவருக்கு லக்னம் ராசியோடு தொடர்பு கொண்டால் அவர் அதே நேரத்தில் கொஞ்சம் இந்த மாதிரியான முறைகேடான வழிகளில் செல்லக்கூடியவராக, ஏமாற்றும்
கூடும் தொழில் போன்ற அமைப்புகள் அல்லது மனசாட்சியை மீறி செய்யக்கூடிய விஷயங்களில் அவர் இருப்பாருங்க. அதே நேரத்தில் இந்த சனி சுபர்களோடு சுக்கிரன் குரு வளர்பிறை சந்திரனோடு சேர்ந்து ஒரு நல்ல நிலையில் ராசி லக்னத்தோடு தொடர்பு கொண்டால் அவர் ரொம்ப நேர்மையானவராக, ரூல்ஸ் ராமானுஜம்னு சொல்லுவோம் இல்லையா, எனக்குன்னு ஒரு விதி வகுத்து இருக்கிறேங்க, நான் இப்படித்தாங்க இருப்பேன், எனக்கு காசு பணம் வேணாங்க, 1 கோடி ரூபாய் நீங்கள் கொடுத்தாலும் கூட நான் விலை போக மாட்டேன் என்கின்ற அளவாக ஒரே கிரகம்தான், ஆனால் 2 வேறு நிலைகளில் பலன் செய்கிறத கண்டிப்பாக நம்ம ஜோதிட ரீதியாக நிச்சயமாக பார்க்க முடியுங்க. சனி சுபத்துவமாகி ராசி லக்னத்தோடு தொடர்பு கொண்டவர்கள் துறவு நிலை மாதிரி, பணமே வசதியாக இருந்தாலும் கூட எளிமையாக சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவருக்கு என்னங்க அவர் எப்படி வேணாலும் போகலாம், ஆனால் இவ்வளோ சிம்பிளாக இருக்கிறார் பாருங்கள், காலில் கூட பாருங்கள் அந்த இவ்வளோ கம்மியான செருப்பு தான் போட்டிருக்கிறாருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எளிமையாக இருந்தும் அதை அனுபவிக்க இயலாதவர்களாக, அனுபவிக்க மனம் இல்லாதவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இந்த சனி சுபத்துவம் பெற்று ராசி லக்னத்தோடு தொடர்பு கொண்டவர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி லக்னாதிபதி கிரகமும் சுப கிரகமாக அமைந்து அல்லது லக்னத்திலேயே சுபர்கள் தொடர்பு கொண்டாலே ஒருவருக்கு அந்த பகட்டு பந்தா போன்ற அமைப்புகளை பிடிக்காமல் இருக்கக்கூடிய தன்மைகளும் உண்டு. எனக்கு விதித்தது இதுதான் போரும், நான் இதோடையே நான் அப்படி பண்ணிக்கிறேன் என்கின்ற மாதிரியான அமைப்புகளும் உண்டு. பெரும்பான்மையான துறவு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் சித்தர்கள் இவருடைய ஜாதகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இப்போது சொன்ன இந்த சனி சுபத்துவமாகி ராசி லக்னம் போன்றவைகளோடு இன்னும் குறிப்பாக 5, 9ன்னு சொல்லிடுவோங்க. நாங்கள் 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் ஒரு மாதிரியான பகட்டு வாழ்க்கையை குறிக்கக்கூடிய அமைப்புகள். இந்த 5ஆம் பாவகமும் 9ஆம் பாவகமும் எவர் ஒருவருக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அல்லது சனியின் சுபத்துவ பார்வை அமைப்புகளில் இருக்கிறதோ அவருக்கு அந்த பகட்டு அல்லது அந்த டாம்பிகம் ஆடம்பரம் போன்ற அமைப்புகள் பிடிக்காமல் அவருடைய வாழ்க்கைக்கு அவருடைய அமைப்பிற்கு ஆரோக்கியத்திற்கு என்ன தேவையோ, நான் இப்போ சொன்ன மாதிரி 2 இட்லி போகிறோங்க எனக்கு காலையிலன்ற மாதிரி சில பேர் சிம்பிளிசிட்டியாக இருக்கக்கூடிய அந்த அமைப்பிற்கு சனி என்கின்ற ஒரு பாவகிரகமே அதனுடைய சுபத்துவ தன்மையே காரணமாகவும் அவருடைய ராசி லக்ன 5, 9ஆம் இட தொடர்புகளும் காரணமாக அமைந்திருக்கிறது என்பது தாங்க இன்றைய விளக்கம். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.